கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாய் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த மத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 18 முடிய. இந்த நாளிலும் கூட நாம் உபவாசத்தை குறித்து தியானிக்க அழைக்கப்படுகிறோம். உபவாசம் என்பது ஆவிக்குரிய காரியங்களுக்காக உணவு உண்ணாமல் ஜெபத்தோடு நம்மை நாமே கட்டுப்படுத்தி இருத்தல் என வேதத்தின் மூலம் அறிந்து கொள்ள முடியும். இதனை ஆவிக்குரிய தனிப்பயிற்சி எனவும் வார்த்தைகள் இல்லாத ஜெபம் எனவும் கூட கொள்ளலாம். கிறிஸ்து இயேசு முதற்கொண்டு முழு வேதாகத்திலும் பல்வேறு காரணங்களுக்காக அநேக தேவ மனிதர்கள் உபவாசம் இருந்ததை காண முடியும். எடுத்துக்காட்டாக, தேவனை கனம் பண்ண, நம்மை தாழ்த்தும்படியாக, தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாக, தேவனுடைய நெருங்கிய பிரசன்னத்தை பெற்றுக்கொள்ள, தவறுகள், மீறுதல்கள், பாவங்கள் இவற்றிலிருந்து விடுதலையை பெற, ஆவிக்குரிய ஆலோசனையை பெற போன்ற காரணங்களுக்காக இருந்ததை நாம் அறிந்து கொள்கிறோம். எத்தனை நோக்கத்திற்காக உபவாசம் இருந்தாலும் கூட உபவாசத்தின் முடிவில் நாம் செய்ய வேண்டியது பெற்றுக்கொண்ட நன்மைகள், எடுத்துக்கொண்ட தீர்மானங்கள், பெற்ற விடுதலை போன்றவற்றின் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமையடையவும், அவர் கற்றுக் கொடுத்த அநேக காரியங்களையும் நியாயப்பிரமாணங்களையும் கடைபிடிப்பதும், அதனை வாழ்நாள் முழுவதும் காத்துக்கொள்வதுமே உண்மையான உபவாசத்தின் பொருளாகும். எனக்கு பிரியமானவர்களே, நாமும் கூட ஒவ்வொரு நாளும் அநேக காரியங்களுக்காக ஜெபித்து நாம் காரியங்களை நடப்பித்தாலும் கூட ஒரு சில முக்கிய காரணங்களுக்காக தேவனுடைய பாதத்திலே அமர்ந்திருந்து உபவாசத்தோடு ஜெபிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். வாரத்தில் ஒரு நாளோ அல்லது மாதத்தில் ஒரு நாளோ ஆண்டவருக்காக ஒதுக்கி உபவாசத்தோடு நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய ஜெப விண்ணப்பங்களுக்கு ஒரு விசேஷித்த பலனை கொடுப்பார். அதன் வழியாக அவருடைய நாமம் மகிமைப்பட நம்மை நாமே ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் நோக்கி பிரார்த்தனை செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் கடவுளே, இந்த புதிய நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை போலவே ஆண்டவரே, நாங்களும் கூட உபவாசம் இருந்து எங்களுடைய காரியங்களை நடப்பிக்க எங்களை நாங்கள் தகுதிப்படுத்திக் கொள்ள, ஆயத்தப்படுத்திக் கொள்ள, உம்முடைய கரத்திலிருந்து விசேஷ நன்மைகளை பெற்றுக்கொள்ள நீர் எங்களை தகுதிப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அதுபோல புதிய கிருபைகளை பெற்றுக்கொள்ள தங்களை ஆயத்தப்படுத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீர் இடைப்படும்படியாய் இந்த நாளையும் கூட உடைய பிள்ளைகளுக்காய் நீர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் மீட்பரும் இரட்சகருமாகிய இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.